அட இன்னுமாங்க நீங்கள் ரவா லட்டை கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க? சூப்பராக வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூடான பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 15 போல் முந்திரியை 2-3 உடச்சி வச்சிருக்கு. அதை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் மேற்கொண்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா 2 கப் ரவையை சேர்த்துக்கலாம். இந்த ரவை கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் தாராளமாக போட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கும். 1/4 ஸ்பூன் போல ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இது கூடவே வெதுவெதுன்னு இருக்க பாலை கொஞ்சமா சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பால் தனியா இருக்கு. கடைசியா முந்திரி போட்டு இறக்கிடலாம். ரவா லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1/2 கப்லேருந்து 3/4 கப் எனக்கு பால் தேவைப்பட்டுச்சு இதுக்கு. அவ்வளவுதான். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மூணு ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.